பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டத்தில் 3ஆம் மண்டல பாசன திட்டத்திற்கு உடனடியாக தண்ணீர் திறக்க கோரி விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டம். பல்லடம் பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்ட அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட அனைத்து மண்டல பேபி பாசன விவசாயிகள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி அணையில் இருந்து பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டத்தில் 3ஆம் மண்டல பாசன திட்டத்தில் கோவை திருப்பூர் மாவட்டங்களில் 94,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பயனடைந்து வருகின்றன. இந்த திட்டத்தில் 2ஆம் மண்டல பாசனம் நிறைவடைந்ததும் ஜனவரி முதல் வாரத்தில் 3ஆம் மண்டல பாசனத்திற்கு தண்ணீர் திறப்பது பிஇபி சட்ட நடைமுறை. அதுவே சின்ன வெங்காயம் போன்ற பயிர்களை பயிரிட சரியான பருவமும் ஆகும். மேலும் ஜனவரி முதல் வாரத்தில் 3ஆம் மண்டல பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க கோரி ஏற்கனவே பிஏபி விவசாயிகள் சார்பாக மாவட்ட ஆட்சியர் மற்றும் பிஏபி அதிகாரிகளுக்கு மனுவும் அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தற்போது சரியான நீர் நிர்வாகம் இல்லாததாலும் கால்வாய்களை சரிவர பராமரிக்க அரசுகள் தவறியதாலும் 2ஆம் மண்டல பாசனம் காலம் தாழ்த்தி ஜனவரி முதல் வாரத்தில் நிறைவடைய உள்ள நிலையில் பாசனம் அல்லாத பகுதிகளுக்கு பிஇபி சட்ட விதிகளை மீறி திருமூர்த்தி அணையிலிருந்து தண்ணீர் திறப்பதற்கு பிஇபி அதிகாரிகள் தன்னிச்சையாக முடிவு செய்துள்ளனர். அப்படி தண்ணீர் திறக்கும் பட்சத்தில் குறிப்பிட்ட தேதியில் தண்ணீர் வராமல் மேலும் காலதாமதம் ஏற்படும். அதனால் சின்ன வெங்காயம் போன்ற பயிர்களை பயிரிட்டு 3ஆம் மண்டல பாசனத்திற்கு தண்ணீரை எதிர்நோக்கியுள்ள விவசாயிகளின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்படும். எனவே 3ஆம் மண்டல பாசனத்திற்கு உடனடியாக தண்ணீர் திறக்க கோரியும் பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டத்தை தொடர்ந்து சீர்குலைத்து வரும் பிஏபி அதிகாரிகளை கண்டித்தும் பல்லடம் பிஏபி அலுவலகம் முன்பு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து மண்டல பாசன விவசாயிகளும் திரளாக கலந்து கொண்டு உடனடியாக தண்ணீர் திறக்க வலியுறுத்தியும் அதிகாரிகளை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். இன்று கூடியிருக்கின்ற கூட்டம் என்ன காரணத்துக்காக கூடியிருக்கிறது என்பதை நான் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், 3ஆம் மண்டல பாசனம் மொத்தத்து பிஏபி பாசன பகுதியில் அனைத்துக்குமே ஆகஸ்ட் முதல் வாரத்திலே 8 தொகுப்பணைகளும் உள்ள நீரை இரு மண்டலங்களுக்கு சமமாக பங்கி முதல் மண்டலம் ஆகஸ்ட் தொடங்கி டிசம்பர் 30ஆம் தேதி வரையிலும், 2வது மண்டலம் ஜனவரி முதல் தேதியில் தொடங்கி ஏப்ரல் 30ஆம் தேதி வரையிலும் வழங்குவது வாடிக்கையான நிகழ்வு. இதைத்தான் சட்டமும் அங்கீகரிச்சிருக்குது. நீர்ப்பாசன சட்டம் 1993 20 நம்பர் படி சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிலைக்கு இருக்கையில் இந்த ஆண்டு ஆரம்பத்தில் 18 நாள் தாமதமாக 2ஆம் மண்டலத்துக்கு தண்ணீர் திறந்த காரணத்தினால நாங்கள் அது 18 நாளும் அவர்களுக்கு 2ஆம் மண்டலம் சகோதர விவசாயிகளுக்கு அதுபோல எந்த விதமான ஆட்சேபனையும் தெரிவிக்காமல் அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்துவிட்டு 3ஆம் மண்டல பாசனத்தை ஜனவரி முதல் தேதி 6ஆம் தேதி அவங்களுக்கு நிறைவடைந்த பின்னால் 7ஆம் தேதிக்கு மேலே அந்த நான்டான் மடைகளை எல்லாம் அடைச்சி கட்டி ஒரு வாரத்துக்குள்ளே எங்களுக்கு தண்ணீர் வழங்க வேண்டும் என்று நாம் ஏற்கனவே 27/9/2024 தேதி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மன்றத்திலேயும் இந்த கோரிக்கையை வைத்து பேசி அவர்களிடத்திலே மனு கொடுத்திருக்கிறோம். அதே போல் நமது கண்காணிப்பு பொறியாளர் நீர்வளத்துறை பிஏபி அவர்களுக்கும் அந்த கோரிக்கையை வைத்திருக்கிறோம். இதையெல்லாம் புறக்கணித்துவிட்டு இப்பொழுது பாசன பகுதி அல்லாத பகுதிகளுக்கு தண்ணீரை கொண்டு சென்று விட்டு எங்களுக்கு காலதாமதப்படுத்தி மேலும் 1 மாதம் காலதாமதப்படுத்தினா வெங்காயம் மற்ற காய்கறிகளெல்லாம் நாற்றுவிட்டு தை முதல்ல தண்ணி வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த இவங்க சொன்ன உத்தரவாதத்தை நம்பி நாங்கள் எல்லா பக்கமும் சொல்லி வச்சுட்டோம். அதை நம்பி விவசாயிகள்லாம் இன்றைக்கி பயிர்கள் கருகிய நிலையில் இருக்கிறதுனால இதை பற்றி திட்டக்குழுவில் முடிவெடுக்கிற போதே நாங்கள் சொன்னப்போ அது நீதிமன்ற உத்தரவு என்றும் அரசு ஆணை என்றும் சொல்லி சொன்னாங்க. அரசு ஆணை விவசாயிகளுடைய கோரிக்கை வைக்காமல் இந்த திட்டக்குழுவை கேட்காம அரசு ஆணை வெளியிட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா பிஏபி துறை நீர்வளத்துறை அதிகாரிகளினுடைய பரிந்துரையின் பேரில் தான் அந்த அரசு ஆணை வெளியிடப்படும். அப்போ பாசன சபைகளினுடைய உணர்வுகள் உரிமைகள் அங்கே மறுக்கப்பட்டிருக்குது. 1. 2வது, அந்த சட்டத்தில் என்ன சொல்லுதுங்கிறத நான் கேட்டேன். அதை கண்காணிப்பு பொறியாளர் அவர்கள் சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா, முதன்மை பொறியாளரே சொன்னார், பாசன காலத்துக்கு முன்போ அல்லது பாசன காலம் முடிந்த பின்போ 240 MCFT வரையிலும் 10 நாட்களுக்கு
வட்டமலை கரையிலே தண்ணீர் விடலாம் என்று நீதிமன்ற உத்தரவு இருக்கிறது என்று சொல்லும் போதே நாங்கள் சொன்னோம், எங்களுக்கு பருவகாலம் தவறி போகுது, அதனால் எங்களுக்கு முதல்ல தண்ணீர் திறந்துட்டு 300 MCFT இல்லை 600 MCFT மீதம் இருந்தாலும் நீங்கள் எங்கே வேணாலும் தண்ணீர் திறந்துக்குங்க, அதுக்கு நாங்கள் மறுப்பே சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியும் கூட அது முடியாது, நீங்கள் அவங்களுக்கு கொடுத்து போட்டு தான் மிச்சம் தண்ணி தான் உங்களுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி. ஐயோ, இப்போ இந்த தண்ணி திறக்காதனால இப்போ எத்தனை ஏக்கர் விவசாய நிலம் பாதிக்கப்படுது? எதுக்காக இந்த ஆர்ப்பாட்டம்? 94,000 ஏக்கர் பாசன பரப்பு கொண்ட 3ஆம் மண்டலம் இப்பொழுது பாதிக்கப்பட்டு நிற்கிறது. இந்த பகுதியில் மட்டும்தான் நாங்கள் இந்த போராட்டத்தை கண்டன போராட்டத்தை நடத்தியிருக்கிறோமே தவிர இன்னும் மற்ற பகுதிகளில் இன்னும் இது பற்றி என்ன கருத்துறவு இருக்குது, எதிர்ப்புகள் இருக்குது. ஆனால் அவங்க இன்னும் வெளிப்படுத்தாமல் இருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டிருக்கிறது 94,025 ஏக்கர் பாதிக்கப்பட்டிருக்குது. இந்த பகுதிகளுக்கு தண்ணீர் வழங்காமல் ஒவ்வொரு ஆண்டும் இதே போல் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னாலே இதே போல் 3 நாள் 2 நாள் 5 நாள் ஒரு சுற்று முதல் கொண்டு 3ஆவது மண்டலத்துக்கும் 1ஆவது மண்டலத்துக்கும் ஜனவரியில் பாசனம் பெற பகுதிகளுக்கு தண்ணீரை குறைச்சிருக்காங்க. அது வச்சு நாங்கள் ஏற்கனவே தெரிவித்து கண்டனமெல்லாம் பண்ண பின்னால் அதை குறைச்சி இந்த 2 வருஷமாக செய்ய கொடுத்தாங்க. சென்ற ஆண்டே இதே நிலைமை ஏற்படுத்தியிருக்காங்க. முதல் மண்டலமாகிய 4ஆவது மண்டலத்துக்கு 2 சுற்று தண்ணீர் கொடுத்துட்டு முதல் மண்டலம் 4ஆம் மண்டலத்துக்கு 2 சுற்று தண்ணி கொடுத்துட்டு முதல் மண்டலத்துக்கு 5 TMC தண்ணி இருக்குது. 4 TMC போக ஒரு TMC மிச்சம் இருக்கிறனால 2.5 சுற்று தண்ணி வழங்கப்படும் என்ற அனுமதி வாங்கி அரசு ஆணை பெற்றுட்டு 1.5 சுற்று தண்ணி மட்டும்தான் கொடுத்துட்டு 1 சுற்று தண்ணியை கொடுக்காமையே விட்டாங்க. அந்த பகுதிகளுக்காக தண்ணி கொடுத்தோடனே 2 ஆண்டுகளுக்கு பின்னால் தான் எனக்கு தங்கி போகுது. அப்போ மற்ற பகுதிகள் வறட்சி இருக்குதுன்னு சொல்கிறது, பாசன பகுதி வறட்சி இருக்குது, ரெஜிஸ்டர்ட் ஆயக்கட்டு உரிமையுள்ளவனுக்கு ஏன் தண்ணி வழங்க மறுக்கிறீங்கன்னு சொல்லி தான் இந்த போராட்டத்தையே நாங்கள் துவங்கியிருக்கோம். தண்ணீர் திறக்கிறதுக்கு ஏதாவது காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தண்ணி திறக்காம ஏதாவது காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? காரணம் இதுதான் காரணம். அரசியல்வாதிகளுடைய பரிந்துரை தலையீடுனாலையுமே பரிந்துரையினாலும் அதிகாரிகள் அங்கெல்லாம் விட்டு போட்டு மறுத்து தான் உங்களுக்கு தண்ணி 29ஆம் தேதி தான் தண்ணி திறக்கணுங்கிறாங்க. 29ஆம் தேதி தண்ணி திறந்தாங்கன்னா பிப்ரவரி 1, 2 தான் எங்களுக்கு தண்ணி வரும். எங்கள் பருவகாலம் மாறிப்போகுது. அரசியல்வாதிகளுக்கு என்ன லாபம்? தண்ணி திறக்காம தடுக்கிறோம், அரசியல்வாதிகளுக்கு என்ன லாபம்? அது புரியல. அவங்க தான் கேட்கறது. அந்த பகுதியில் ஓட்டு வரணும்னா இந்த பகுதியில் ஓட்டு போகு, அதுக்கு நாங்களே பிரச்சாரம் பண்ணுவோம். சரி.